ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்மூத்னிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ஃபைனான ஹேர் தான், ரொம்ப கர்லி ஹேர்லாம் கிடையாது. அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய வண்டியில் போகிறப்பெல்லாம் சிக்காயிடுது அப்படின்றதுக்காக அவங்க ஃபஸ்ட் டைம் நான் இதை பண்ணிக்கணுன்ற ஆசைக்காகவும் இதை பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் வந்து இவங்களோட ஹேர் வந்து வெர்ஜின் ஹேர் தான். இதுக்கு முன்னாடி எந்த கெமிக்கல் ட்ரீட்டடும், எந்த ஸ்மூத்னிங்கும், எந்த ஸ்ட்ரெயிட்னிங்கும், எந்த கலரிங்கும் பண்ணாத ஹேர் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு லைட்டான ஹைனிங் கொடுத்துறோம். ஹெவி டெம்பரேச்சர்லாம் வைக்கல. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அயனிங் கொடுத்தாலும் ஓகே தான், பட் கொடுக்கலனாலும் ஓகே தான். பட் க்ரீம் வச்சு நீங்கள் ஸ்மூத்னிங் க்ரீம், ஸ்ட்ரெயிட்னிங் க்ரீம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே எமல்சிஃபையிங் நிறைய பண்ணணும். க்ரீம் அப்ளை பண்ணி நிறைய கையில் இழுத்து விடணும். ஸோ அதுதான் எமல்சிஃபையிங்னு சொல்கிறது. நான் லைட்டான ஒரு அயனிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னிங் க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செக்ஷன் பை செக்ஷனாக பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு தான் போகணும். நம்ம பண்ணுற ப்ராசஸிங் வந்து கரெக்டாக எல்லா ஹேர்லேயும் வந்து படியணும். ஸோ இதுதான் எமல்சிஃபையிங்னு சொல்கிறது. இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறப்போ எல்லா ஹேர்லேயும் அந்த க்ரீம் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ப்ராண்ட் நேம் வந்து ஸ்ட்ரீக்ஸோட ஸ்மூத்னிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ ஜஸ்ட்டு வேர்லேருந்து 1/2 இன்ச் விட்டு தான் நீங்கள் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். ஸ்கேல்ப் ஆகிற ஹேருக்கு எதுக்குமே டேமேஜ் ஆகாது. ஸோ நீங்கள் தின் லேயராக எடுக்கணும். தின் லேயராக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அது வந்து நல்ல ப்ராசஸிங் நடக்கும். எல்லா ஹேர்லேயும் நிறைய முடி எடுத்திங்கன்னா ப்ராசஸிங் ஆகாது. அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. ஸோ எல்லா ஹேருக்கும் தின் லைனாக நீங்கள் எடுத்து இதே மாதிரி அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கணும். வளைஞ்சி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி முடிய க்ரீம் அப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு 45 மினிட்ஸ் கழித்து ஊற விட்ட பிறகு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏர் வாஷ் பண்ணுறப்பவும் முடி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கணும். ரொம்ப நம்ம வீட்டில் நார்மலாக வந்து ஏர் தேய்ச்சி கசக்கிலாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏர் வாஷ் பண்ணுறப்போ நல்லா க்ரீம் ஃபுல்லாகவே போயிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஹேரில் நல்லா வாஷ் பண்ணணும். நம்ம போட்டு ஸ்மூத்னிங் க்ரீம் ஸ்ட்ரெயிட்னிங் க்ரீம் எதுவுமே அந்த ஹேரில் இருக்கக்கூடாது. நல்லா டீப்பாக நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிடணும். அதே மாதிரி ஹேரை வந்து ரொம்பலாம் கசக்கிலாம் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு டவல் ட்ரை முடித்த உடனே பிளாஸ்ட் ட்ரை கொடுத்துருங்க. பிளாஸ்ட் ட்ரை மீன்ஸ் ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் பிளாஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்ட் ட்ரை முடிஞ்ச உடனே அயனிங் கொடுத்துலாம். அயனிங் வந்து தின் செக்ஷனாக எடுத்து கொடுக்கணும். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த மாதிரி தின்னாக எடுத்திங்கன்னா தான் ரூட்டில் இருந்து டிப்பு வரைக்குமே நீட்டாக அயனிங் ஆகும். 220 or 220 பிலோ நீங்கள் வச்சு அயனிங் கொடுக்கணும். ஃபுல்லாக அயனிங் முடித்த உடனே நியூட்ரலைசர் க்ரீம் அப்ளை பண்ணலாம். இது செகண்ட் க்ரீம் வந்து. ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ ரூட்டில் பட்டால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ரூட்டில் படாமல் பண்ணுறது பெஸ்ட்டு தான். நியூட்ரலைசர் க்ரீம் அப்ளை பண்ணி 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். அண்டு 30 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் விட வேண்டாம். 30 மினிட்ஸில் அங்கே ப்ராசஸிங் ஆகிடும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏர் வாஷ் கொடுத்துருங்க. ஏர் வாஷ் பண்ணுறப்பையும் சேம் தான், ரொம்ப கசக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் நீட்டான ஃபுல்லாக வந்து க்ரீம் எல்லாம் வந்து ஹேர்லேருந்து நல்லா வாஷ் ஆகிடணும். அந்தளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டவல் ட்ரை பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. எனி சீரம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து ஸ்ட்ரீக்ஸோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீரம் ஃபுல்லுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்ட் ட்ரை கொடுத்துருங்க. பிளாஸ்ட் ட்ரை வந்து கொடுத்து முடித்த உடனே ப்ளோ ட்ரை கொடுத்துருவேன். நான் வந்து பேடல் ப்ரஷ் வச்சு தான் ப்ளோ ட்ரை கொடுப்பேன். ஸோ இது ப்ளோ ட்ரை வந்து வராதவங்களுக்கு அயனிங் மிஷின் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எல்லா ஹேருக்குமே வந்து ஸ்மூத்னிங் நல்லா வந்து ஷைனிங்காக தெரியணுன்றப்போ நம்ம பேடல் ப்ரஷ் வச்சு கொடுக்குறப்போ ப்ராசஸிங் கண்டிப்பாக நல்லாவே ஆகும். ஹோல் ஹேருக்கும் நம்ம கொடுக்கணும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ண இந்த மாதிரி நீட்டான ஒரு ப்ளோ ட்ரை உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கிடச்சிரும். இன்ச் பை இன்ச்சாகவே நீங்கள் ப்ளோ ட்ரை கொடுக்கணும். இதுக்குமே அங்கே பண்ணிவிட்டு இங்கே விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லா ஹேரையும் வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணணும். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குது, நல்லாயிருக்கு இல்லைங்களா? ஸோ இதை முடித்தோடனே கஸ்டமரும் ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. அவங்களோட ஹாப்பினஸை பார்க்குறப்ப எங்களுக்கும் ஒரு ஹாப்பி தானே. ஸோ இதுதான் கஸ்டமரோட ஸ்மூத்னிங் ஹேர். ஸோ ரொம்ப ஷைனிங்காகவும் க்ளாஸியாகவும் இருந்துச்சு.
ஸோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு இந்த வீடியோவை ரொம்ப தேங்க்யூ. இன்னும் போடுற வீடியோக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்டு இந்த வீடியோ பற்றி எனி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சர்வீஸ் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய பார்லரை ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.